சோழன் நிறைய ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணுறாரு, பொய் சொல்லிட்டுருக்காரு அப்படிங்கிறதும், இப்போ வரைக்கும் அவர் பொய்யை கன்டினியூ பண்ணிட்டுருக்காருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கு நிலாவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்காங்களோ, அதே மாரி இவங்களுமே வந்து சரியா இல்லையோ அப்படின்னு பல நேரங்கள்ல தோன்ற மாரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கான கான்ட்ரிபியூஷன். இந்த வீட்ல வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க இவங்க இங்க தான் இருக்காங்க, இங்க தான் சாப்பிடுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பர்த்டே கேக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுலேருந்து, சாரி வாங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஹாஸ்டலுக்கு பாதி காசு தான் இவங்க குடுத்தாங்க. மிச்ச பாதி காச குடுத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தா, அதையும் வந்து சேரன் தான் குடுத்தாரு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் பொழுது, இவங்க இப்ப அ எந்த ஒரு அடிப்படையில இந்த எல்லா உதவியும் ஃப்ரீயா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன குடுக்கணும்ல. பாண்டியன் ஏதாச்சும் வீட்டுக்கு காசு குடுக்குறாரு, சோழன் காசு குடுக்குறாருன்னா, இவங்களும் அந்த வீட்டுக்கான பணத்த குடுக்க ஆரம்பிக்கணும். நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு இவங்கலாம் என் தம்பி, என் அண்ணன் அந்த மாரி பழகுறேன் அப்படின்னு வச்சா, இவங்க அதுக்கான கான்ட்ரிபியூஷன குடுக்குற அப்படின்னா, போக 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 இவங்க கதாபாத்திரத்த வேணுங்கிறத வாங்கிப்பாங்க. ஆனா, இவங்க எதையும் திருப்பி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமான கேரக்டரா ஏற்கனவே சில பேர்லாம் வந்து இவங்க செய்ற விஷயங்கள் தாலிய கழட்டுறதெல்லாம் வந்து சரியில்லைங்கிறாங்க. ஆனா, நமக்கு அதுலலாம் பிரச்சனையா தோணல. ஆனா, இவங்க சுயநலமா நடந்துக்கிறாங்களோன்னு நமக்கும் தோண ஆரம்பிக்குது. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.